வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஈரான் நாட்டுடைய தலைவர் சுப்ரீம் லீடரை வந்து கொன்னுட்டாங்க. அதை பத்தி தான் பேச போறோம். காலைல ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாரு. நாங்க வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எப்படி கொன்னாங்க, ஏன் என்ன அப்படின்றத இந்த கண்டென்ட் ஃபுல்லா பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் நாட்டுல வந்து அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனை தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களாவே இஸ்ரேல்ல இருந்தும் அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்தும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுனால என்ன ப்ராப்ளம், இந்த பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா இவங்க தயாரிச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய கண்ட்ரிஸ்ன்றது பயப்படுவாங்க. ஒரு சின்ன நாடு கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருந்துன்னா ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த நியூக்ளியர் வெப்பன்றது போட்டா அமெரிக்கான்ற ஒரு இதுவே இருக்காது. அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால நீங்க தயாரிக்க கூடாது, நியூக்ளியர் வெப்பன்றது தயாரிக்க ஒரு சுரங்கத்துல போய் தயாரிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் தகர்த்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க கொன்னுட்டு இப்ப வந்து ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, நாங்க பெரிய ரிவெஞ்ச் எடுப்போம், இதை விட நீங்க வரலாற்றிலே பார்த்திருக்காத அளவுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க வந்து ஈரான் வந்து டைரக்டா வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடலை தாண்டி தான் அமெரிக்கான்றது இருக்கு. சுத்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா துபாய், குவைத், அபுதாபி, கத்தார், சவுதி அரேபியா, ஜார்டன், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் சுத்தி இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல அந்த கண்ட்ரிஸ்ல இருக்க மக்களை தாக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த கண்ட்ரிஸ்ல இருக்க ராணுவ தளங்கள், அதாவது அமெரிக்கா எல்லா கண்ட்ரிஸ்லயும் அவங்களுடைய ராணுவ தளங்களை வச்சிருக்கும், ராணுவ இது கட்டமைப்பை வச்சிருக்கும். அந்த கட்டமைப்பை நாங்க குறி வச்சு கண்டிப்பா தாக்குவோம், ஒண்ணு விடாம நொறுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம இஸ்ரேல்ல இருந்து சொல்லியிருக்காங்க, இது தொடக்கம் தான், இனிமேட்டு தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பாட்டுல என்னன்னு பார்ப்போம்.